அனைவரும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷின் பணியான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் இன்றைக்கி தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் வாளையூர் என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சரியான போக்குவரத்து வசதி இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு பஸ் 2 பஸ் தான் வருது. அந்த இடத்துல ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு ப்ராடக்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய வெற்றி. முக்கியமாக பெண்களுக்கு, 2வது குழந்தைங்க, பெரியவங்க யூஸ் பண்ணலாம். அது என்ன வியாதி, பெண்கள் என்ன இடத்துல யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு அப்படின்னு வீடியோ வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி அங்கமுத்து. நான் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் வாளையூருங்கிற கிராமத்திலேருந்து சானிட்ரி நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அது இங்கே யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையாக நான் கேட்டு ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மருகி காலப்போக்கில் அது போயிட்டு எல்லாருமே நாப்கினுக்கு மாறினாங்க. அந்த நாப்கினுக்கு மாறும்போது அவங்களுக்கு ஸ்கின்னில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா லேடிஸ் பிரச்சனை இல்லைங்களா, அதனால் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்ககிட்ட எல்லாம் ஒரு சர்வே எடுத்து R&D பண்ணி நம்ம ஒரு சானிட்ரி நாப்கின் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் அவங்களுக்கு கொடுத்தேன். அது அவங்களுக்கு சூட்டபுளாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி மற்றவங்களும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ யூனிட்டாக போட்டு நான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய நாப்கின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேக்கிங்கில் வந்துடும். இதில் 8 பேடு இருக்கும். 100 ரூபி தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 140க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வாங்குகிறாங்க. அவங்களுக்கு தின்னாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு R&D பண்ணி நான் அது சின்ன சைஸ்லேயும் அதே 12 மணி நேரம் அப்சார்ப்ஷன் ஆகிற மாதிரிக்கு தாங்குகிற மாதிரிக்கான பேடு கொண்டு வந்திருக்கேன். இந்த வடிவமைப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அது அதிகமாக விரும்பி வாங்குறது காலேஜ் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க காலையில் 7 மணிக்கு, எங்கள் ஊரில் பஸ் வசதியெலாம் கிடையாது. ஒரு எப்படியும் காலையில் 7:30க்கு போனாங்க அப்படின்னா ஈவினிங் 7:30 ஆகிடும், நைட்டு 7:30 ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ அந்த இடைப்பட்ட 12 மணி நேரத்தில் நம்ம மற்ற பேடெல்லாம் வாங்கும்போது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்வாங்க. இது வாங்கி அவங்க யூஸ் பண்ணும்போது, இந்த பேடு என்னோடய பேடு வாங்கி யூஸ் பண்ணும்போது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நேரம் அப்சர்வ் டைம் தாங்குது, 12 மணி நேரம் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும். இப்போ வெளியில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா, இப்போ காலையில் போகிறேன் அப்படின்னா நைட்டு அடுத்த நாள் காலையில் தான் வருவேன். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, டூர் போகிறவங்க, இல்லை ஆஃபீஸ் விஷயமாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்குமே நான் 24 மணி நேரமும் அப்சர்ப்ஷன் ஆகிற மாதிரிக்கான பேடுகளும் நாங்கள் தயாரித்து கொடுத்துக்கிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஒரே சைஸில் தான் வரும். 3க்கு 12 அப்படிங்கிற ஒரு சைஸில் தான் வரும். இது இல்லாமல் நம்ம மெட்டர்னிட்டி பேடும் டெலிவரி டைமில் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான பேடுகளும் நம்ம ஆர்டரின் பேரில் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். இது எதனால் பண்ணணும் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஏன்னா இதில் 2வது இன்னொரு விஷயம், நம்ம ஆனியன் சிப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹெர்பல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹெர்பல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் ஏதாவது இரிட்டேஷன் வருமா அப்படின்னா அந்த மாதிரியான இரிட்டேஷன்ஸ்லாம் வராது. 6 வகையான மூலிகைகள் பயன்படுத்துகிறோம். அது எல்லாமே அந்த பிளட்டோட ஸ்மெல்லை மாற்றிட்டு நம்ம போகும்போது அந்த ஸ்மெல்லே இல்லாமல் நார்மலாக ஃப்ரீயாக, இப்போ நம்ம விளம்பரத்துலலாம் பார்க்குறோம்ல, ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா ஓடி வரும். ஒரு பெரியவங்க, நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கேன், எனக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துலலாம் பார்ப்போம். உண்மையிலேயே நீங்கள் இந்த பேடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த விளம்பரத்தில் பார்க்குற அதே மாதிரியான ஃபீலை நீங்கள் உணருவீங்க. அதே மாதிரியான ஃபீலை நீங்கள் உங்களால் உணர முடியும். மற்றபடி ஈரமாக இருக்குது,
ஈரமாக இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் வராது. உங்களுக்கு நார்மலாகவே இருக்குங்க. பயப்படவே தேவையில்லைங்க. என்னோடய பேடை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னோடய கம்பெனி நேம் சஷ்டிகா ஹோம்மேடு ப்ராடக்ட்டு. இந்த மாதிரியான பேக்கிங்கில் தான் இப்போதைக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது என்னோடய ஸ்டைலும் மாறும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது குளியல் பொடி. இதை நம்ம குளியல் பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம், ஃபேஸ் பேக் பவுடராகவும் பயன்படுத்திக்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு என் குழந்தை வந்து ரொம்ப கருப்பாக இருப்பாள். அவளுக்காக அதை நான் ரெடி பண்ணினது. அவங்களோட கலரும் இம்ப்ரூவ் ஆச்சு. ரொம்ப டார்க்காக இருந்தா. அப்போ தான் இது என்னோட பிரதர் தான் இதுக்கான கீ கொடுத்தாங்க. இது நீங்கள் போட்டு பண்ணுப்பா, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டை மட்டும்தான் நான் போட்டு என் குழந்தைக்கு யூஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு நான் சர்ச் பண்ணினதில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான, இப்போ ஒரு சிலர் வந்து வெயிலில் அலைஞ்சிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தாலும் நம்ம ஸ்கின்னு வந்து டல் ஆகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நான் சர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல ட்ரைனிங் போக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கான அதை பற்றின தரவுகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி கடைசி இன்றைக்கி ஒரு 20 மூலப்பொருட்கள் போட்டு நம்ம ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம மங்கு, பிம்பிள்ஸு, அந்த பிம்பிள்ஸ்னால் வர டார்க் சர்க்கிள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டார்க் சர்க்கிள் ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா குழியாக இருக்கும் ஸ்கின்னில், அந்த ஃபேஸில். இப்போ அதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறைஞ்சி மாறி நார்மலாக யங் லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹெர்பல் சோப்பு. நம்ம குப்பை மேனியும் நீமையும் வச்சு ஒரு சோப்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், நேச்சுரல் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, படர்தாமரை, அரிப்பு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது எப்போனா வெயில் காலங்களில் அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு அது ஸ்கின்னுலேயுமே இருக்கும், ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்கும். மேடம் இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரியான ஒரு சோப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம தேர்வு பண்ணும்போது கவனமாக தேர்வு பண்ணி இது இந்த சோப்பு வடிவத்தில் கொடுக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த சோப்பு போட்டதுனால அந்த அரிப்புலாம் இல்லைங்க, ஸ்கின்னு நல்லாயிருக்கு. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா இதுக்காக நான் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸுமே சேர்க்கறது கிடையாது. இதில் இருக்கிற இந்த ஆயிலில் கிடைக்கிற இதே ஸ்மெல்லு தான் குப்பை மேனி ஆயிலாகவும் நீம் ஆயிலாகவும் கன்வெர்ட் பண்ணி அதை சோப்புவாக கொண்டு வந்ததுனால இதில் இருக்கிற அது நேச்சுரல் ஸ்மெல் என்னவோ அதுதாங்க இருக்கும். இது இல்லாமல் சோப்புலேயே வந்து நான் ஒரு 15 வகையான சோப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு தாங்க. மக்கள் நீங்கள் என்ன வேணும், என்ன இன்க்ரீடியண்ட்டு போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி நான் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுமே நான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வாங்கி ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா பனானா ஃபேஸ் பேக் பவுடர். எல்லாருமே வந்து வாழைப்பழம் சாப்பிட்ருக்கோம். இந்த பனானா ஃபேஸ் பேக் பவுடர் ஹேர் பேக் பவுடர், இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நல்ல வெயில் அலைஞ்சிட்டு வந்து வீட்டில் அப்பாடா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டல்லான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கோல்டு வாட்டரில் நம்ம நார்மல் வாட்டர்லேயோ இல்லை சில் வாட்டர்லேயோ ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ரெண்டாவது வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தலையில் நிறைய டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு சிலருக்கு ரஃப்பாக இருக்கும் ஹேரு. எண்ணெய் வச்சு ஆயில் மசாஜ் பண்ணினாலும் ரஃபாகவே இருக்கும். நம்ம இதை ஒரு தடவை பேக் போட்டுட்டோம் அப்படின்னா சாஃப்டாகிடும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ அது ப்ராடக்டாகவே கொண்டுட்டு வந்தோம். நம்ம பனானா இப்போ வந்து நான் சாதாரணமாக வந்து வாழைப்பழத்தை மிக்சியில் அடித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி பண்ணுறதுக்கு யாருக்குமே நேரம் இருக்காது. இதை ஒரு பவுடர் வடிவத்தில் நம்ம கொண்டுட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இப்போ வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஹேர் பேக்காக போட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் வாஷ் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடலாம்.
இல்லைங்களா? இப்போ அதுக்காக நம்ம மிக்சியில் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாங்கி உடனே யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். எல்லாமே நம்ம பொருள் எல்லாமே ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா மல்டி பர்பஸில் தாங்க இருக்கும். ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருளை தேடி போகக்கூடாது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் லான்ச் பண்ணது இது இப்போ வந்து ரீசெண்டாக நான் லான்ச் பண்ணதுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காய் குல்கந்து. நம்ம முழு நெல்லிக்காய் வாங்கி சின்ன பிள்ளைங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாக்க சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அதையே தேனில் ஊற வச்சாலும் அதை ஏன்னா பிள்ளைங்க கடித்து சாப்பிட்றதுக்கு யோசிக்குங்க. அதை நம்ம குல்கந்து வடிவத்தில் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ரோஜா குல்கந்துலாம் இருக்குன்னா எடுத்த உடனே ஒரு ஸ்பூன் போட்டாங்கன்னா அவங்க அதை அப்படியே சப்பி டேஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நான் நெல்லிக்காயில் முழு நெல்லிக்காயில் குல்கந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணினது தான் முழு நெல்லிக்காய் குல்கந்து. இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வைட்டமின் சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துடுங்க. ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலையும் எந்த ரசாயன எந்த ரசாயன கலப்பும் இல்லாமல் பியூராக உங்களுக்கு என்ன நேச்சுரலாக கிடைக்குமோ அதை மட்டும்தாங்க நான் பயன்படுத்துகிறேன். எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இதில் கெமிக்கல் எதுவுமே கலக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் செஞ்சு தர முடியும். ஏன்னா நான் வந்து செஞ்சு வச்சுருந்து அது ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் செஞ்சு தருவோம். இதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7639031290. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை பற்றின தரவுகள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நாங்கள் பொரியல் அனுப்பி வைப்போங்க. கொரியர்லேயோ போஸ்டல் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களோட பொருள் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சுருவோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த வீடியோ முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைக்காக எடுக்கப்பட்டது. இந்த நாப்கின் பார்த்தீங்கன்னா விலையே ரொம்ப கம்மி. விலையை உடச்சிட்டாங்க. ரொம்ப அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரிலாம் பண்ணுற ஒரு துளி கூட ரசாயனம் கிடையாது. மற்றும் உங்கள் குழந்தைங்க கருப்பாக இருக்குது அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. அதை மூஞ்சி அப்ளை பண்ணால் போதுங்க. குறிப்பிட்ட நாளே வந்து வெள்ளை கலரில் மாறிடலாம். அது எந்த கெமிக்கல் இல்லாமல் கொடுக்குறாங்க. இது சுற்றி மலை கிராமங்கள். இந்த மலை கிராமத்துலேருந்து இருக்கக்கூடிய மூலிகை தான் அது. இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே நம்பர் ஓடிட்டுருக்கு. கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லோகம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. நன்றி. பாய் மேடம். பாய் சொல்லுங்கள் மேம். பாய். ஓகே.